ஓவனிங் மக்களே நீங்கள் வர கேட்குறது மொக்க கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் இன்வின்சிபிள் சீசன் 2 எபிசோட் 5 ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து 2 பார்ட்டாக பிடிச்சிருந்தாங்க. போன வருஷம் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 4 எபிசோட். அடுத்த 4 எபிசோட இப்போதைக்கு வாரத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது எபிசோட் 5 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஆக்ஷன் பேக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம நினைச்சு பார்க்காத நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ தரமான சேர்க்க டைம் இருக்காக மறக்காம செக் பண்ணி வரேன். இப்போதைக்கு இந்த பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ போன பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஆம்னிமேன் அண்ட் மார்க் ஒன்னா சேர்ந்து திராக்சன்ஸோட அந்த பிளானட் அழிக்க வந்து அந்த வில்டர்மிட்ஸை போட்டு பொழந்து கட்டி அல்ல ஆம்னிமேனை மட்டும் வில்டர்மிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இந்த பக்கம் நம்ம மார்க்கிட்ட நீ பொழைச்சுக்குவேன், ஆம்னிமேன் இடத்துல இப்போதைக்கு நீ தான் இருக்க, நீ தான் அந்த பூமியை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம மார்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சிக்க கூட முடியாது. லிட்டரலாக அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விட இவருக்கு அந்த திராக்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ மார்க் வந்து கட்டு போட்டி இப்போதைக்கு அவரை சரி பண்ணி 2 மாதங்கள் கிட்ட நம்ம மார்க் அவருடைய சக்திகளை யூஸ் பண்ணி வில்டர்மிட்ஸால அடிச்சு நொறுக்கப்பட்ட அந்த திராக்சன் சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் நில்ஸ்காட் அதாவது நம்ம மார்க்கை இந்த திராக்சன் பிளானட்டுக்கு கூட்டிட்டு வந்த அவரும் நம்ம ஆம்னிமேனோட வைஃபா இருந்த ஆண்ட்ரஸ் இவங்க 2 பேருக்குமே வயசாயிடுச்சு. ஏன்னா திராக்சன்ஸ் ஹியூமன்ஸ் போல கிடையாது. அவங்களது மொத்த லைஃபே வெறும் 1 வருஷம் தான். ஸோ அதுக்குள்ளே அவங்க வாழ்ந்து இறந்துருவாங்க. அதனால இந்த இடத்துல நில்ஸ்காட் அண்ட் ஆண்ட்ரஸ் 2 பேருக்குமே வயசானவங்க தான் காமிக்கப்பட்டிருக்கும். பட் ஆண்ட்ரஸோட பையன் ஆம்னிமேனுக்கு பிறந்தவன் அவனுக்குள்ள இந்த ஆம்னிமேன் டிஎன்ஏ இருக்க அந்த காரணத்தினால அவன் மற்றவங்களை காட்டிலும் ரொம்பவே லேட்டாக தான் வயசாகும். திராக்சன்ஸ் மாதிரி அவனாலே வேகமாக வளர முடியும். பட் ஆம்னிமேன் டிஎன்ஏ டாமினென்ட்டாக இருக்க அந்த சமயத்தில் இவனால இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏஜ் ஆக முடியும். என் புள்ள வளர்ந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் என்னால் உயிரோட இருக்க முடியாது. ஸோ அதனால இந்த பையனை நீ கொண்டு போய் பூமியில் வளர்த்துக்க, பூமி தான் உனக்கு செட் ஆகும். அண்ட் உனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளுமே இவனுக்கு கற்றுக்கூட ஒரு அம்மாவை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. பட் எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி அவங்க பேசும்போது உண்மையிலே அது லைக் மனசு உருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். சூப்பராக இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ். நாமளும் இந்த இடத்துல ரொம்ப நாளாக குப்பை கொட்டிட்டோம். அந்த பக்கம் காலேஜ் லெவலில் ஏகப்பட்ட டியூஸ் ஏறிட்டே இருக்கும். ஸோ வேற வழியே இல்லைன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மார்க்குமே அவனுடைய தம்பியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாரு. பூமிக்கு வந்து அவருடைய தம்பியை ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அம்மா பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. பட் இவனுக்குள்ளேயுமே அந்த வில்டர்மிட் டிஎன்ஏ இருக்கும்போது இவனை நல்லபடியாக வளர்த்தாதான் ஃபியூச்சரில் நான் இந்த உலகத்தை அழிக்கப்பட்ட சொல்லி கிளம்ப மாட்டான் அப்படிங்கிற தாட்டில் நம்ம மார்க்கோட ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு அந்த பிள்ளையையும் ஆம்னிமேனோட அடுத்த பிள்ளையையும் இந்த பக்கம் டிபியை வளர்க்குற மாதிரி சொல்கிறாங்க. பட் நடுவில் அது வந்து கை மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது எல்லாத்தையுமே சீசல் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஆப்வியஸாக நம்ம மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே மீட் பண்ணி ஆகணும். அந்த வகையில் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் ரொம்ப நாள் கழிச்சு வந்து மீட் பண்ணுவார். இந்த கேப்பில் ஆக்சுவலாக அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த 2 மாதம் கேப்பில் மாறி இருக்கு. இத்தனை பேரை மீட் பண்ண நம்ம மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சீசில் மீட் பண்ணிக்கவே மாட்டார். சீஸ் கிட்ட சொல்லாம தான் போயிருப்பார் அவர். சீசிலே மார்க்கிட்ட வந்து எப்படா என்கிட்ட சொல்றதா உத்தேசம், அதே மாதிரி உனக்கு ஒரு தம்பி இருக்கானாமே அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம மார்க்குக்கு ஒரு உண்மையே புரியுது. நம்ம மார்க்கை மட்டும் இல்லாமல் டெபி அவங்க அம்மாவோட வீடு முழுக்கவே இந்த மைக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சொந்தவர்களை ஆம்னிமேனுக்கு இன்னொரு பையன் இருக்க விஷயமும் சீசலுக்கு தெரிய வந்திருக்கு. அவனை நாங்களே வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மார்க் அதுக்கு அக்செப்ட் பண்ணல ஆப்வியஸ்லி. ஏன்னா அவன் தம்பிக்குள்ளேயுமே வில்டர்மைட் டிஎன்ஏ இருக்கு. வில்டர்மைட்டுக்கான அந்த வீக்னஸை கண்டுபிடிக்கிறதுலேயே நம்ம சீசல் வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமாக இருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக பல எக்ஸ்பெரிமெண்ட் அவன் தம்பி மேலே பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அவனை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சீசலே அவர் எடுத்துரிச்சு பேசுறாரு. இந்த இடத்துல சீசல் நீ சொல்லாம கொள்ளாம போயிட்ட, இந்த கேப்ல நம்ம கார்டியன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். இந்த ஃபிளாஷ்பேக்கில் நம்ம கார்டியன்ஸ் மட்டும் இல்லாமல் டீம்ஸ் அண்ட் இன்னும் சில சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஆம்னிபோட்டஸ்ன்னு சொல்ல போகிற ஒரு பயங்கரமான வில்லனை எதிர்த்து நின்றுருக்காங்க. ஸோ இந்த வில்லன் ஃபைட் வந்து நம்ம கிட்ட தெளிவாக காட்டலை. பட் அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இவங்க எல்லாருமே தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. முக்கியமாக ஷேப் ஷிஃப்டாக இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம மார்ஷியன் தான். ஸோ மார்ஷியன் அவனுடைய ஷேப் ஷிஃப்ட்லேருந்து நார்மல் ஃபார்முக்கு வந்த ஒரு விஷயத்தை பிளாக் சாம்சன் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஷேப் ஷிஃப்டோட உண்மையை இந்த பக்கம் பிளாக் சாம்சன் புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல ஆம்னிபோட்டஸை எப்படி டிஃபீட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அதை எப்படியும் வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. நீ இல்லாமல் போனது கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது மார்க் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே எஸ்கேப் ஆயிடுறாரு. இதுக்கு நடுவுலையே நம்ம டொனால்டோட சின்ன ஸ்டோரியன் பற்றி நான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம டொனால்ட் வந்து அவர் ஒரு சைபார்க்குங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ தான் உடம்பு முழுக்கவே ரோபோட்டால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் சீசல் ஒய்ப் பண்ணி டொனால்டு தான் கூடவே வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அவனை ரோபோட்டாக மாற்றிருக்கான். இந்த உண்மை டொனால்டுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த பார்ட் ஆஃப் மெமரி வந்து பார்த்தா அவன் கம்ப்ளீட்டாக அழிக்கவும் செஞ்சிருக்கான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சீசலை கன்ஃபர்ம் பண்ணும்போது சீசலே எனக்கு வேற வழி தெரியல, உன்னை உயிரோட கொண்டு வரதுக்கு இதாண்டா இருக்க ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல நம்ம டொனால்டு வந்து பார்த்தா அதை அக்செப்டே பண்ண முடியாமல் இது நல்லதா கெட்டதாங்கிற ஒரு விஷயத்திலே அவர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் காமிக்ல டொனால்டுக்கு இந்த மெக்கானிக்கல் பாடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக தான் தெரிஞ்சிருக்கும். அதை கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இல்லை ஒரு எமோஷனலாக இந்த மாதிரி சீரிஸில் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கார்டியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மான்ஸ்டர் கேர்ள் வெர்சஸ் அந்த டூப்ளிகேட்டுங்கிற ஒரு ஃபைட் நடக்கும்போது இதை பார்த்த ரோபோட்டெல்லாம் அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் நீங்கள் மான்ஸ்டர் கேர்ளை மான்ஸ்டர் ஃபார்முக்கு மாற சொல்லாதீங்க, ஏன்னா அவள் திரும்ப நார்மல் ஃபார்முக்கு மாறும்போது அவள் ஏஜ் ரிவர்ஸில் போகும், அவள் பல வருஷம் டைமை இழந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல நம்ம ரோபோட்டுக்கும் மான்ஸ்டர் கேர்ளுக்குமே ஒரு சின்ன சண்டை வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஐ மீன் நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்ல தேவையில்லையா அவசியமே கிடையாது, எனக்கு பிடிச்சதான் நான் செய்கிறேங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு போயிருப்பேன். பட் டெக்னிக்கலாக இந்த இடத்துல ரோபோட் வந்து அந்த பிள்ளைக்கு
இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். அது அவளுக்கு புரியல என்ன பண்ணுறது. இந்த இடத்துல சீசல் அப்பியர் ஆகி கார்டியன்ஸை வார்ன் பண்ணுறாரு. ஏன்னா மார்ஸ்ல இருந்து இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஷிப் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த ஷிப்புக்குள்ள நிறைய பயோமாஸ் இருக்கிறதையுமே பார்த்தீங்கன்னா சீசன் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ போன சீசனில் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், மார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போன 4 எர்த் அஸ்ட்ரானட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்விட்ஸ் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில் 3 பேர் தப்பிச்சு வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தன் தான் ஷேப் ஷிஃப்ட் மார்ஷியன். ஒருத்தன் மட்டும் அந்த செக்விட்ஸ் கிட்ட மாட்டியிருப்பான். ஸோ அவனை இப்போதைக்கு செக்விட்ஸ் கண்ட்ரோல் எடுத்து பல்கி பெருகி இப்போதைக்கு பூமியில் இருக்க எல்லா மனிதர்களுமே டேக் கண்ட்ரோல் பண்ண வந்துட்டு இருக்கு. இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சீசல் கேட்க பின்னாடி இருக்க பிளாக் சாம்சன் அதே நம்ம ஒரு மார்ஷன் கிட்டே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ப்ரீவியஸ் ஆம்னிபட்டஸ் ஃபைட் அப்போ இந்த மார்ஷன் ஷேப் ஷிஃப்ட் ஆனதை பார்த்துருப்பார்ல, அந்த உண்மையை போட்டு உடைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் சீசலுக்கு இந்த உண்மை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. சீசலுக்கு மட்டும் இல்லை, அந்த கார்டன் ஸ்ட்ரீமில் இருக்க எல்லாருக்குமே ஷேப் ஷிஃப்ட் உண்மையான மார்ஷனுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு, எக்ஸப்ட் பிளாக் சாம்சன். ஸோ ஷேப் ஷிஃப்ட் இப்போதைக்கு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அதன்படி செக்விட்ஸ் டெக்னிக்ல அந்த மார்ஷன்ஸோட பெட்டா தான் இருந்திருக்கு. செக்விட்ஸால இந்த மார்ஷியன் உடம்புக்குள்ள அந்த தோலை தொலைச்சிக்கிட்டு உள்ள போக முடியாதான். அண்ட் இந்த இடத்துல நம்ம உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற தாட்ல மார்ஷியன் வெளியில வந்து ரஸ் லிவிங்ஸ்டன், அதாவது அந்த ஒரு அஸ்ட்ரானட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவனுடைய அந்த லுக்கை எடுத்துக்கிட்டு பூமிக்கு வந்திருப்பாரு. ஸோ அடிச்சு துவம்சம் பண்ண அந்த அஸ்ட்ரானட்டை இப்போதைக்கு மற்ற செக்விட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்து பல்கி பெருக்கிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த மாதிரி ஒரு இன்வேஷனுக்கு காரணமே மார்ஷியன் தான். இப்போதைக்கு அந்த ஷிப்பை தடுக்கணும், ஆனால் மொத்த கார்டியன்ஸுமே அங்கே அனுப்பக்கூடாது. சில பேர் பூமியிலுமே இருக்கணும், பூமியை பாதுகாக்கவும் சில பேர் வேணும் அப்படிங்கிற தாட்ல யார் ஸ்பேஸுக்கு போகணும் யார் பூமியில் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கேன். ரெக்ஸ்ப்ளோர் உள்ள வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி டேரக்டா ஆட்டோமிவை ரெக்ரூட் பண்ண போயிருப்பாரு. போன பார்ட்டில் நம்ம ஆட்டோமி தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணியிருப்பா. பட் அது வந்து உபத்திரமத்தில் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவள் பேரண்ட்ஸோட பேச்சை கேட்டு இப்போதைக்கு 2 to 3 months வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா தான் இருந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல உன் பவர்ஸை நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரெக்ஸ்ப்ளோர் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமிவை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு பிக்சருமே தூக்கி காமிப்பாரு. ஆட்டோமி சம்பந்தப்பட்ட ஒரு தனி எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க? அதோட பிரேக் டவுன் சேனல்ல இருக்கு. அதில் நம்ம ஆட்டோமியோட அந்த பேக் ஸ்டோரி காமிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையான ஆட்டோமி ஃபேமிலி இதுதான். அவங்க ஞாபகத்தமாக ஆட்டோமி இந்த பிக்சரை வச்சிருப்பான். ஸோ அதையே யூஸ் பண்ணி இப்போதைக்கு நம்ம ஆட்டோமிவை மண்டையை கழுவி ரெக்ஸ்ப்ளோர் இப்போதைக்கு அவளை இந்த ஸ்பேஸ் டீமோட ஒரு ஆளாக சேர்த்துறாங்க. ஸோ ஸ்பேஸ் டீமில் நம்ம ரோபோட், இமோட்டல், மார்க்கு, பிளாக் சாம்சன் அண்ட் ஆப்வியஸா ஆட்டோமின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒன்றா இப்போதைக்கு பூமியில இருந்து கிளம்பி அந்த ஸ்பேஸ் ஷிப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஷேப் ஷிஃப்ட். பூமியை பாதுகாக்கிறதுக்காக இப்போதைக்கு நம்ம ரெக்ஸ்ப்ளோர், டூப்ளிகேட் அண்ட் ஸ்டிங்கிங் ரே மட்டும் தான் இருக்காங்க. இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஒரே நாளில் எப்போ 2 பிரச்சனை வரும் அப்படிங்கிற தாட்டில் ரெக்ஸ்ப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு டே ஆஃப் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணாரு. பட் சீசல் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அந்த பக்கம் கிங் லிசார் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் லான்ச் ஃபெசிலிட்டி வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கான். அவன் நினைச்சா இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய உலக போரியா ஆரம்பிக்கலாம். ஸோ அவனை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் சப்ப பசங்க அடிச்சு தம்சம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த கிங் கோப்ராவோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இடம் போட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அந்த இடத்துல கிங் கோப்ராவோட அடியாட்கள் படு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்க்ளூடிங் இக்வானா அண்ட் கொமோடோ டிராகன். நினைக்கிறேன் இவங்க நினைச்சதை விட ஆக்சுவலாக அந்த எதிரிகள் ரொம்பவே டஃப்பாக இருக்காங்க. இங்கே 3 பேரால சமாளிக்கவே முடியல. முக்கியமாக கொமோடோ டிராகன் நம்ம டூப்ளிகேட்டை கொல்றது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங்கிங் ரேவை வாயை போட்டு மின்னு முழுங்கிருப்பாருங்க. ரெக்ஸ்ப்ளோருக்கு அப்போ தான் உண்மை புரிய ஆரம்பிக்குது. ஆத்தி இங்கே இருந்தால் என்னையும் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. பட் எதிரிகள் சுற்றி வளைக்கிற அந்த சமயத்தில் வர வழியிலன்னு சொல்லி தான் திறமை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவர் ஒரு கையை இழந்து கொமோடோ டிராகன் அண்ட் இக்வானா 2 பேருமே போட்டு தள்ளிட்டு அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கிங் கோப்ரா முன்னாடி வந்து மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு சொல்லி கன் பாயிண்ட்ல இப்போதைக்கு நம்ம ரெக்ஸ்ப்ளோரை பிடிச்சி வச்சிருக்காரு. இது பூமியில் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்பேஸுக்கு ஒட்டியும் போச்சு பார்த்தீங்களா, அவங்க எப்படியோ அந்த மதர் ஷிப் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் அந்த மார்ஸ் ஷிப் அவங்களுக்கு முன்னாடியே இந்த டீமை நோட் பண்ணி இந்த டீமோட ஷிப்பை அழிக்கிறதுக்காக மிசைல்ஸ் அனுப்ப ஆட்டோமிவ் டக்குன்னு அவங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஷீல்டை உருவாக்கி அந்த ஷீல்டை புஷ் பண்ணிட்டு எப்படியோ அந்த ஷிப்புக்குள்ளே போயிடுறாங்க. ஷிப்புக்குள்ளே போன அப்புறம் தான் இந்த மூவிக்கு வந்தார் பார்த்தீங்களா மார்ஷியன். அவர் மற்ற மார்ஷியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாரு. இங்கே பாருப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எப்படியாவது என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்க புல்லட் ப்ரூஃப் இதனடா கேவலமாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் சும்மா போயிட்டு இருந்த அந்த செக்யூரை ஒரு அடியில் நாட் பண்ண படம் அங்கே இருக்க எல்லா மாஷினும் திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. காரணம் இவங்க எல்லாருமே, அதாவது இங்கே இருக்க எல்லா செக்யூரிட்டுமே ஒரு வகையான ஹைவ் கனெக்ஷன், ஹைவ் மைண்டில் இருக்கு. மற்ற செக்யூரிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் போக அந்த இடத்துல ரஸ் லிவிங்ஸ்டன் ப்ரீவியஸாக கண்ட்ரோல் எடுக்கப்பட்ட அந்த அஸ்ட்ரானட்டையே தங்களுடைய ஹோஸ்ட்டாக வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட் ஆர்மியாக வருது. அந்த ஆர்மியை இந்த 5 பேரால் சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த திறமைகளை யூஸ் பண்ணி எப்படியோ கொஞ்ச நேரம் அந்த செக்யூரிட்டி வந்து தள்ளி வைக்கிறாரு. இந்த ஒரு சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணால் அந்த செக்யூரிட்டை கம்ப்ளீட்டாகவே டவுன் பண்ணிட முடியும் அப்படிங்கிற தாட்டில் நம்ம ஆட்டம் ஈவை வச்சு அத்தனை செக்யூரிட்டி தங்களை நெருங்க விடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷீல்டை உருவாக்கி அந்த இடத்துல அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை பண்ணிட்டு இருப்பாரு. 5 நிமிஷம் இருந்தால் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமீவ் அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுறேன். ஐ மீன் செக்யூரிட் அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரை ஆட்டோமீவால் சமாளிக்கவே முடியல. ரோபோட் இப்போதைக்கு ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க அதே கேப்பில் இந்த மிகப்பெரிய செக்யூரிட் ஆர்மி ஒரு அலை போல உருவாகி நம்ம கார்டியன்ஸை தாக்க வர
அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை அப்படியே லைக் ஒரு எபிசோட அடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக ஆம்னிபோட்டஸ் ஃபைட் அதையுமே அவங்க ஒழுங்காக காமிக்கல. அதே மாதிரி செக்வீடோட ஃபைட்டையுமே அவங்க ஒழுங்காக காமிக்கல. ரெண்டுத்துமே முதல்ல ஒரு கிளிஃப் ஹேங்கரோட தான் முடிச்சிருக்காங்க. இது ரெண்டுமே ஒன்றா கனெக்ட் ஆகி அடுத்த எபிசோட வருமாங்கிறது கேள்விக்குறி தான். ஆம்னிபோட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் டு டைமென்ஷன் ஜம்ப் பண்ணக்கூடிய திறமை வச்சிருக்கவர். அவர் எப்படி டிஃபீட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம சுத்தமாக ஐடியா. அதே மாதிரி செக்வீட் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க. 10வது குறைக்கு பூமியில் நம்ம ரெக்ஸ்ப்ளோட கன் பாயிண்ட்ல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீரோஸுமே தோத்தமாக தான் காமிச்ச ஒரு கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன மாதிரி அவங்க ஜெயிக்க போகிறாங்கிறத பொறுத்தது பார்த்தாதாக தெரியும். ஓரளவு ஒரு டிசர்டட் எபிசோட். இதை தொடர்ந்து ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்கு. இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் போன பாட்டில் வில்ட்ரமின்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட நம்ம ஆலனை காமிக்கிறாங்க. ஸோ ஆலன் வந்து முழிச்சுக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரை சுற்றி இருக்க அந்த லைஃப் சப்போர்ட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குது. சும்மா தான் நம்ம ஆலன் எழுச்சிக்கிறாரு. அந்த மிஷின் சுக்குநூறாக நொறுங்குது. ஆலன் செத்துட்டதா தான் அவரே நினச்சிட்டு இருந்தாரு. பட் இப்போ எழுச்சி பார்க்கும்போது வழக்கத்தோட அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா செம பஃப் ஆகியிருக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க அதே கேப்பில் தான் நம்ம தேடியஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. தம்பி, நான் தாப்பா உன் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஆஃப் பண்ணி வச்சேன். உன்னுடைய உடம்பு சாவை நோக்கி போகும்போது தான் ஸ்ட்ராங்காக மாறும்னு கேள்விப்பட்டேன். அதை வச்சு ஒரு சின்னதாக கேம்பிள் பண்ணேன். பட் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரும்னு நான் எதிர்பார்க்கல. வில்ட்ரமிட் கூடிய ஒண்டி கூடி நின்றுருக்கேன். அண்ட் இன்வின்சிபிள்னு சொல்லப்படுற ஒருத்தனை ஆக்சுவலாக பூமியில் வில்ட்ரமிட்டை எதிர்த்து நிற்கிறதான் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா மட்டும் தான் வில்ட்ரமிட்டை டேக் டவுன் பண்ண முடியும்னு சொல்லி பத்தின டேடியஸ் அவர் ஒடிச்சிருக்க அந்த ஒட்டு தாடியை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து எடுத்துடுறாரு. மீசையோட தம்பி நீயே வில்ட்ரமேட்டான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆலன் ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் தேடியஸ் நானும் வில்ட்ரமேட்டாக இருந்தேன், ஆனால் அவங்களுடைய அந்த போக்கு எனக்கு பிடிக்காம அந்த எம்பையருக்கு ஆப்போசிட்டாக திரும்பிட்டேன். இப்போதைக்கு என்ன மாதிரியே ஆம்னிமேன் அண்ட் இன்வின்சிபிள் இருக்க மாதிரி நீ சொல்கிற, இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்த்து வில்ட்ரம் எம்பையரை டேக் டவுன் பண்ணணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதோட இந்த எபிசோட் மொத்தமாக முடியுது. ஆலன் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கேரக்டராக மாறினார் போன சீசனில். இப்போதைக்கு அதை விட செம்ம பவர்ஃபுல்லாக ஆலனை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ண போகிறாரு, என்ன மாதிரி இந்த வில்ட்ரம் எம்பையரை டேக் டவுன் பண்ண போகிறாங்கன்னு ஓரளவுக்கு டீசெண்டான எபிசோட் தாங்க. பிகாஸ் ஏகப்பட்ட கதைகளை ஒன்றா அடிச்சு ரஷ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்தது. ஸோ நீங்கள் இந்த எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். தாசமாக இருக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான உடல் எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். பட்டை